நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேர கடந்து போயிடுவோம். எடுத்து வாசிங்க ஏசாயா 29ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. கண்களை மூடி இந்த வசனத்தை கைவிட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஆவியானவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் பேசுமாப்பா. அடியன் சுயத்திலிருந்து ஒரு வார்த்தை பேசாதபடி நீர் பேசும் ஆண்டவரே. கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு உயிர் முயற்சியும் கொண்டு வரட்டும் அப்பா. இது அப்படியாய் செய்வதற்காக நன்றி ராஜ். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். இனி படிங்க யாக்கோபு. இனி இன்னும் படிங்க. யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த இனிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வெட்கப்பட்ட பாஸ்டர், நீங்க குடும்பத்துல சொந்த பந்தங்கள் மத்தியில இன்னைக்கு அநேக இடங்கள்ல வெட்கப்பட்டுதான் பாஸ்டர் இருக்கிறேன். அப்ப ஆனா சொல்றாரு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் முகங்கள் செத்து போனது போல இருக்குது. பார்த்திருக்கீங்களா? உங்களை ஒருத்தங்க உயர்த்தும் பொழுது முகம் அப்படியே செழிப்பா இருக்கும். நீ செய்யக்கூடிய தவறுகளை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க முகம் அப்படியே செத்தவங்களை போல முகம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். சில நேரங்கள்ல அப்படித்தான் நம்ம முகம் இருக்கும். நிறைய சபைகளில் ஆண்டவர் ஆசீர்வாதமா பேசும் பொழுது ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க. அதே ஆண்டவர் கண்டிச்சு உணர்த்தும் பொழுது அந்நேரம் ஒரு முதல் பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய பற்கள் இல்லாத பிரகாரம் அப்படியே கண்கள் அப்படியே கை கட்டி பயபக்தியா அவங்க இருப்பாங்க. சில நேரங்கள்ல அப்படி முகங்கள் செத்து போனதை போல சில வெட்கத்தின் நிமித்தமாய் தேவப்பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில சில முகம் செத்து போனதை போல ஒரு வேளையில் அமர்ந்து கொண்டு வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் அப்படித்தான் அந்த வார்த்தையை கேட்கிறேன் ஆண்டவரே, அப்படித்தான் இருந்து அந்த காரியத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்பா. தேவப்பிள்ளை இனி அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. எடுத்து வாசிங்க ஸ்தோத்திரம். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 20:19. சங்கீதம் 69 20:19. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவர்கள் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். தேவப்பிள்ளைகளே பாத்தீங்கன்னா, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. எனக்கு ஏற்பட்ட நிந்தை நிமித்தமா இருதயம் எல்லாம் பிளக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவருடைய வெட்கத்தின் நிமித்தமாய், என் அவமானத்தின் நிமித்தமாய் எனக்கு ஏற்பட்டிருக்க வெட்கம், எனக்கு ஏற்பட்டிருக்க அந்த கர்த்தாவே அவமானத்தினால ஆண்டவர் இதெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. இதனால ஆண்டவனை வெட்கப்பட்டு உறவினர்கள் மத்தியில சொந்த பந்தங்கள் மத்தியில ஆண்டவரே அப்படியா நான் வெட்கப்பட்டு ஆண்டவரைய முகம் ஒரு செத்தவனை போல நான் இன்னைக்கு காணப்படுறேன் ஆண்டவரே. ஒருவேளைக்கு நீங்க அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கலாம். தேவனை எல்லாம் அறிவார். அதை தேர்த்துவதற்கு ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, எனக்காய் பரிந்து பேசுவதற்கு ஒருவரும் இல்லை அப்படி இருக்கிற தேவ பிள்ளைகளே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி அப்படிப்பட்ட சூழல் வாழ்க்கையை இருக்காது சொல்றாரு. அதே நீங்க எடுத்து வாசிங்க சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். கவனிங்க, எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கம்பா. ஆண்டவரே, என்னை அநேக அற்பமா நினைக்கிறாங்க, அந்நியனை ஏழமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரும் மறக்கப்பட்டு ஒரு பாத்திரம். தேவ பிள்ளைகளே, ஒரு வேளைக்கு இந்த பாத்திரம் இருக்கிறது, இதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு, இதுக்குன்னு ஒரு கைப்பிடி இருக்கு. ஆனா இது பார்ப்பதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு பாத்திரம் சேர்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த பாத்திரம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா தேவ பிள்ளைகளே, அதுக்கு உண்டானதுக்கு இந்த பாத்திரம் போய் சேராது. அது போலதான் இன்னைக்கு அநேகர் உடைஞ்ச பாத்திரத்தை போனானேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், எனக்கு ஏற்பட்டிருக்க வெட்கம், எனக்கு ஏற்பட்டிருக்க அவமானம், எனக்கு ஏற்பட்டிருக்க நிந்தை இதனால உடைந்த பாத்திரத்தை போல இன்னைக்கு வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறான்பா. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இந்த வார்த்தையை கேட்கறீங்க. ஒரு செத்தவனை போல முகம் மாறிடுச்சு ஆண்டவரே. நான் உயிரோடு தான் இருக்கிறேன், ஆனா செத்தவனை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஆண்டவரே. அதனால என் முகமெல்லாம் அப்படி வாடி போய் இருக்குது. ஒரு பூ
காலையில பூக்கும் போது பாத்தீங்கன்னா அழகா பூக்கும். அதே சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த பூ பாத்தீங்கன்னா அப்படியே வாடிடும். காலையில இருந்து அந்த அழகு, அந்த செழிப்பு, அது சாயங்காலம் ஆன பிறகு அந்த அழகு செழிப்பு இருக்காது. இன்னைக்கு அன்னைகர் அப்படித்தான். இன்னைக்கு ஆண்டவரே ஒரு செழிப்பா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இன்னைக்கு என் வாழ்க்கை வாடி போயிருச்சு, என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இல்லை, உயர்வு இல்லை, ஒரு வாடுன போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்படியா எடுத்து வாசிங்க. அதே சங்கீதம் 6:10. சங்கீதம் 6:10. சங்கீதம் 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். கவனிங்க, உங்களுக்கு வெட்கத்திற்கு காரணமா இருக்கிற பிசாசு, கொல்லாத மனிதர்கள்னால உங்களுக்கு வெட்கம் வந்திருக்கலாம். அவங்க சடுதியிலே வெட்கப்படுவார்கள். சடுதியிலே அவங்களுக்கு ஒரு வேதனையை கர்த்தர் வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே. அதனால உங்களுடைய வெட்கத்தை குறிச்சு, அவமானத்தை குறிச்சு நீங்க கலங்க வேண்டாம். இனி அப்படிப்பட்ட காரியம் உங்க வாழ்க்கையில இருக்காதுன்னு சொல்லி இந்த மதத்துல ஸ்பெஷலாய் ஆண்டு நமக்கு சொல்றாரு. அதே சங்கீதம் 31:17. சங்கீதம் 31:1ஆம் வசனம் 17ஆம் வசனம். சீக்கிரம். கர்த்தாவே நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். உங்களுக்கு வெட்கம் வரும் பொழுது, ஒரு செத்தவனை போல முகங்கள் மாறக்கூடிய சூழல் வரும் பொழுது நீங்க யாருக்குமே நம்பணும் தெரியுமா தேவப்பிள்ளையே? கர்த்தரை தான் நம்பணும். ஆண்டவரே சோதரம், கர்த்தரை மாத்திரம் நம்பணும். நீ கர்த்தரை மாத்திரம் நம்பணும். நம்பும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்துக்கு என்ன காரணமா இருக்குது, அங்க எங்க தவறு நடந்துச்சு அப்படிங்கிற கர்த்தரை அறிந்து அது சரி செய்வதற்கு போதுமானதா இருக்கிறாரு. அநேக நேரங்கள்ல ஒரு வெட்கம் வரும் பொழுது, ஒரு வேதனை வரும் பொழுது, ஒரு கண்ணீர் வரும் பொழுது, ஒரு கவலை வரும் பொழுது தேவப்பிள்ளைகளே நம்ம முகம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஒரு செத்தவனை போல மாறிடுது. அது மாத்திரமல்ல, எப்படி சரி செய்வது, யார நம்புறது, யார்கிட்ட போய் சொல்றது, யார் இந்த காரியத்துல சரியா ஆலோசனை கொடுப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தேவப்பிள்ளைகளே. அப்போ உங்க நம்பிக்கை யார் மீது இருக்குது, எது மீது இருக்குது, இதெல்லாம் முக்கியம். அதனால கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வெட்கத்துக்கு காரணமான சூழ்நிலை எல்லாம் மாற்றி போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை கர்த்தர் செய்வார். அதே 17 படிக்க பார்ப்போம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கவனிங்க, அந்த சூழல் வெட்கம் வரக்கூடிய வெட்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு வேளைக்கு 2 வகையான வெட்கங்கள் உண்டு. பாத்தீங்கன்னா அநேக இடங்களில் நீங்க வெட்கப்படுவீங்க, உங்களை வெட்கப்படுத்துவாங்க. சில நேரங்கள்ல நம்ம தெரிஞ்சு சில காரியம் செஞ்சு வெட்கத்துக்கு அவமானமா, வெட்கத்துக்கு காரணமாயிடுவோம். சில காரியங்களை தெரியாம செஞ்சிருவோம், அதனால வெட்கம் வந்துடும், அதனால வேதனை வந்துடும். அதனால தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை தெரிஞ்ச காரியம் செஞ்சுட்டேன் பாஸ்டர், என்னுடைய முட்டாள்தனத்தினால இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதனால இந்த வெட்கமும் வேதனையும் கண்ணீரும் இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இடத்துல நீங்க இதனால ஒப்புவாங்க. ஒரு வேளைக்கு ஆண்டு அநேக இடங்கள்ல நான் கொஞ்சத்துல உண்மையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தப்பா, ஆனா இன்னைக்கு ஆண்டு அநேக வெட்கப்படுத்துறாங்க, அநேக பயணனை வெட்கப்படுத்துறாங்க அப்படி நீங்க வேதனையோடு இருக்கலாம். அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் தெரியப்படுத்தும் பொழுது அவர் பார்த்துக் கொள்வார். அதை படிக்க பார்ப்போம். அடுத்த சங்கீதம் 34:5 படிங்களே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கவனிங்க, அப்ப தேவனை நோக்கி கூப்பிடணும். உங்களுக்கு வெட்க வரக்கூடிய சூழல் அநேகர்கள் வெட்கப்படுத்துறாங்க, இந்த வெட்கத்துக்கு உட்படுத்தி இருக்க ஆண்டவரே, இந்த நிலைமையில தான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, மகன் இருக்கிறான், இப்படி சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அவர் நோக்கி முதலாவது தேடணும், அவர் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரிடத்துல ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழல் வந்துருச்சு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவாரு. ஸ்தோத்திரம். நமக்கு தேவனை தேடணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். ஒரு வெட்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறீங்க, ஒரு செத்தவனை போல உங்க முகம் மாறி இருக்கு அப்படின்னா நீங்க தேவனை தேடணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். அது மாத்திரமல்ல, தேவனை நம்பணும். நீங்க தேவனை தேடுறதும் நிறைய பேர் இல்ல, தேவனை நோக்கி கூப்பிடுறதும் இல்ல, தேவனை நம்புறதும் இல்ல. அல்லேலூயா. நீங்க அதனாலதான் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க வெட்கம் மாறல, நிந்தை மாறல, பிரச்சனைகள் மாறல. அதனால தேவ பிள்ளைகளே, நீ தேவன் நோக்கி தேடி பாருங்க, கூப்பிட்டு பாருங்க, அவர் நம்பி பாருங்க. இந்த 3 காரியங்கள் செய்தியில ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். செய்யும் பொழுது நிச்சயமாகவே நீங்க வெட்கப்படுவதில்லை.
நிச்சயமாகவே உங்க முகம் செத்தவனை போல இருக்காது. எந்த சூழல் வந்தாலும் உங்க முகம் சந்தோஷமா செழிப்பா இருக்கும். மோசையை பாத்தீங்கன்னா மோசையை மறைச்சிட்டான், மறைச்சு முகம் பாத்தீங்கன்னா இருள் அடையவே இல்லை, முகம் பிரகாசமா இருந்துச்சு. இதே போல வாழ்க்கை முழு பிரகாசமா இருக்கும். அதே நீங்க சங்கீதம் 119:16 படிங்களே சீக்கிரம். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். சங்கீதம் 119:116. சங்கீதம் 119:116. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். சங்கீதக்காரன் தாவீது வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லாத்திலுமே இந்த கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான். நீ தேவ பிள்ளைகளே, நம்ம முக்கியத்துவம் நமக்கு நம்ம கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் யாக்கோபே இனி நீ வெட்கப்படுவதில்லை, இனி முகம் செத்து போவதும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு வார்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவர் வாயிலிருந்து பெறப்படக்கூடிய வார்த்தை நமக்கு எதுக்கு இந்த வார்த்தையை கொடுக்க, இந்த வார்த்தைக்காக நமக்கு செய்வாரு. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அவர் தேடுறது இல்லை, அவரை ஸ்தோத்திரம் அவருக்கு அவர் நம்புறது இல்லை, இந்த வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறது இல்லை. அதுதான் முக்கியம். இந்த வாக்கு திட்டங்களை நீங்க சொல்லி டெய்லியும் ஜெபிக்கணும். இந்த மாசம் அது முக்கியமா இந்த மாசத்துல செப்டம்பர் மாசத்துல இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரை இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி ஆண்டவரை அவன் முகம் செத்தவனை போல இருக்காதப்பா, அதே போல நானும் வெட்கப்பட மாட்டேன், என் முகம் ஒரு செத்தவனை போல இருக்காதுப்பா அப்படி சொல்லி பாருங்க. அப்படி உங்க இதானபடி கர்த்தர் மாற்றுவார். தேவைப்படுகளே, அதே நீங்க எடுத்து வாசிங்க. யாரோட முகம் செத்து போகல, யார் வெட்கப்படுத்தப்பட்டா, அதனால கர்த்தர் எப்படி அவர் உதவி செஞ்சாரு அப்படின்னு நம்ம இன்னைக்கு வேதாகமத்துல பார்ப்போம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல 1-11 முடி வசனங்கள். ஆதியாகமம் 16:1-11 முடி வசனங்கள் சீக்கிரமா. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னது நிச்சயம், வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அவன் மனைவி ஸ்தோத்திரம் அவன் கணவருக்கு இன்னொரு ஒரு மனைவியை கொடுக்கணும்னு சொல்லி சாராள் முடிவெடுத்து ஆபிரகாமுக்கு பாத்தீங்கன்னா ஆகார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பரதேசி அப்படின்னு அர்த்தம். எல்லாம் அலைந்து திரிபவள். ஆகார் அப்படின்னா ஒரு எகிப்து தேசத்து அடிமை பெண் அவர். ஆனா அவளுக்கு என்ன பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அலைந்து திரிபவள் அப்படின்னு அர்த்தம். வந்து ஒரு எகிப்து தேசத்துல அடிமை பெண் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தா அவளை சாராள் ஆபிரகாமுக்கு மனைவியா கொடுக்கிறா, திருமணம் செஞ்சு வைக்கிறான். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை என் வீடு கட்டப்படும் என்றால். வீடு கட்டப்படும். கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு. அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லல, குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் தாமதிச்சாலும் அதற்காய் காத்திரு. இன்னைக்கு அநேகம் காத்திருப்பதில்லை, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பதில்லை. ஆண்டவர் அடைச்சிருக்கிறாரு தெரியுது, கர்த்தர் தான் செய்யறாரு, அவரோட கர்ப்பத்தை கர்த்தர் தான் அடைச்சாரு. ஆனா கர்த்தரோட குழந்தையை கொடுப்ப செய்திருக்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டா, சாராயம் பண்ணிட்டா, சரி என்னுடைய கணவருக்கு இன்னொரு மகளை திருமணம் செஞ்சு வச்சு அது நிமித்தம் வரக்கூடிய குழந்தை நிமித்தமா சந்ததி தலைக்கும் அப்படின்னு சொல்லி ஆகார திருமணம் செஞ்சு வைக்கிறான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தான் ஆகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷன் ஆகிய ஆபிராமிற்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பம் தரிக்க கர்த்தர் உதவி செஞ்சாரு. படிமா. அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தன் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். போதும் கவனிங்க. ஆபிரகாமுக்கு சாராள் மனைவியா இருந்தா, கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருந்தாரு,
குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவன் அவசரப்பட்டுட்டான். இன்னைக்கு அநேகர் நீங்க ஸ்தோத்திரம் அவசரப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் அவசரப்படுறீங்க. அதனாலதான் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறதுக்கு காரணம். அதான் அவனும் செஞ்சான். அவன் அவசரப்பட்டுட்டான். உடனே ஆண்டவர் ஆகாரோடைய ஆகாரை கத்தர் ஆசீர்வதிச்சார். அவளுக்கு கத்தர் குழந்தைய உண்டாக்குனாரு. அதை உண்டாக்குனோடனே ஆகார் பாத்தீங்கன்னா சாராய அற்பமா எண்ணினான். அவன் தான் உனக்கும் புருஷன் எனக்கும் புருஷன், ஆனா கர்த்தர் அவனை கொண்டே ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அற்பமா எண்ணினான். அதனால ஸ்தோத்திரம் அப்ப சொல்லி வருத்தப்படுற எனக்கு ஏற்பட்டு அநியாயத்தை பாருங்கன்னு சொல்லி ஆபிரகாமோடு சேர்ந்து இவ சண்டை போடுறா, மன வருத்தம் அடைகிற அந்த இடத்துல பெரிய வேதனைக்குள்ளாகிறான். இது ஆண்டவர் அவளுக்கு கர்ப்பத்தை இல்லைன்னு சொல்ல, கரு இருக்கு உனக்கு பிறக்கும், உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள்ல அவன் சுதந்திரத்துக் கொள்ள இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நமக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பாரு. இந்த வார்த்தையின் பிறகு மகளுக்கு செய்வேன், உனக்கு செய்வேன், உன்னுடைய குடும்பத்துக்கு செய்வேன் ஆண்டு வாக்கு கொடுப்பாரு. ஆனா இந்த வாக்கு திட்டங்களை நம்ம நம்புறது இல்ல, அதை விசுவாசிக்கிறது இல்ல. அதாவது ஸ்தோத்திரம் அது நாட்கள் கடந்து போயிருச்சு, மாதங்கள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு, எப்படி நடக்கும், எப்படி கிடைக்கும், எப்படி நமக்கு நடக்கும், சாத்தியமே இல்லை. அப்படிதான் நீங்க அநேக நேரங்கள் நான் நினைச்சிடுறோம். படிமா. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றால் 7 படிமா. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருச்சண்டையில் கண்டு கவனிங்க. அவளை அற்பமா என்னோடனே ஆகார் ஸ்தோத்திர கர்ப்பவதியா இருக்கிறா. உடனே ஸ்தோத்திரம் அவளுடைய கொடுமையின் நிமித்தமா ஸ்தோத்திர வனாந்திரத்துக்கு வந்துடுறான். வனாந்திரத்துக்கு அவ வேதனையோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் முதல் டைம் வனாந்திரத்துக்கு வாரான். அந்த வனாந்திரத்துல வேதனையோடு இருக்கிறா. ஸ்தோத்திரம் அப்போ கர்த்தருடைய தூதன் அவரோட பேசி, நீ போய் ஸ்தோத்திரம் நீ அவளோட கூட நீங்க கூட சேர்ந்து நீங்க கூட இருங்க, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அந்த வாழ்க்கையில நீ பொறுமையா காத்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டு வாழ்த்து கொடுத்து உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், அதை கத்தர் அதை பெருக செய்வேன், அதை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய தூதன் ஆகாரோடு ஆண்டவர் பேசுறாரு. அப்ப ஸ்தோத்திரம் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தூதன் மூலியமா ஆண்டவர் பேசிட்டாரு. சரி, உடனே போய் வனாந்திரத்திலிருந்து கடந்து போறான். தேவனுடைய தூதன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே போய் ஸ்தோத்திரம் 20 வருடம் அவன் ஸ்தோத்திரம் அந்த வேதனையில அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதே நீங்க பாத்தீங்கன்னா அதே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துக்கு பார்ப்போம். ஆதியாகமம் 21:9-19 முடிய வசனங்கள். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிராமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. கவனிங்க, ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் குழந்தை பிறக்கும் பொழுது அவருக்கு பாத்தீங்கன்னா 86 வயதா இருந்துச்சு. அப்ப ஸ்தோத்திரம் இவங்களுக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் சொன்ன வாக்குத்தின் பிரகாரம் 100 வயதுல ஈசாக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே ஸ்தோத்திரம் பாத்தீங்கன்னா ஆகாரோடைய குழந்தை பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அவருக்கு பிறந்த குழந்தைய ஸ்தோத்திரம் அற்பமா என்னதுனால உடனே ஆகாருக்கு கோவம் வந்துருச்சு. சரி, ஸ்தோத்திரம் சாராவுக்கு கோவம் இன்னொரு நம்மளோட குழந்தைய இவ அற்பமா என்றா அப்படின்னு சொல்லி ஆபிரகாமிட்ட போய் சொல்லும் பொழுது உடனே ஆபிரகாம் உன்னுடைய வசத்துல இருக்கிறா, நீ அவன் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன மாத்திரத்துல அவன் என்ன பண்றான்னு பாருங்களே, படிங்கம்மா. ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். கவனிங்க, அப்ப ஆபிரகாம் ஆபிரகாம் சொல்றாரு, ஈசாக்கு நிமித்தமாக உன் சந்ததியை பெருக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, சரி இந்த அடிமை பெண் ஆகார் உன் வசத்துல இருக்கிறான், நீ அவனை என்ன செய்ய பிரியமோ செய் அப்படின்னு சொல்லும் போது தேவனும் அவனோட பேசும் பொழுது உடனே பாருங்க 13 படிங்களேன்.
அடிமை பெண்ணின் மகனும் வித்தாய் இருக்கிற 14 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருதி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். உடனே ஆபிரகாம் ஆகாரை அழைத்து, ஒரு வேளைக்கு சாரால் தான் ஆபிரகாமுக்கு அவன் நிமித்தமா சந்ததி பெருகணும்னு சொல்லி ஆகார அடிமை பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சா. உடனே கர்த்தர் கர்ப்பத்தை ஆசீர்வதிச்சார். காரணம் என்ன தெரியுமா? கர்ப்பத்தை நான் தான் அரைச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு குழந்தை தருவ சொல்லியிருக்கேன்ல. அதனாலதான் இவங்களுடைய ஸ்தோத்திர விசுவாசம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, இந்த வார்த்தைக்கு தேவனுக்கு செவி கொடுக்காம இருந்ததுனாலதான் ஆகார கர்த்தர் உடனே ஆசீர்வதிச்சார். ஆகார கர்ப்பம் தரிச்சா. ஒரு முறை வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டால் அங்க தேவன் தூதன் மூலியமா பேசி அவனோடு 20 வருடம் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தாள். 2வது முறையாக ஸ்தோத்திரம் அவருடைய தேவன் ஆபிரகாம் சொல்லி மனைவி நிமித்தமாய் ஸ்தோத்திரம் உடனே பெயர்சேபா வனாந்திரத்துக்கு ஸ்தோத்திரம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில கொஞ்சமான தண்ணீர் ஸ்தோத்திரம் அப்பா ஆகாரத்தை அப்பத்தையும் ஆகாரத்தையும் கொஞ்சமா கொடுத்து அனுப்பிச்சுட்டான் ஆபிரகாம். ஆனா ஆகார் அங்க போய் இருந்ததெல்லாம் திளவாயிருச்சு. கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீர் தான் இருக்குது, எப்படி அவங்களுக்கு பத்தும்? அந்த பெயர்சேபா வனாந்திரத்துல அப்படியே அலைந்து திரிந்தால். இன்னைக்கு நீங்களும் ஸ்தோத்திரம் அப்படியே வனாந்திரத்துல அலைஞ்சு திரிவீங்க. ஸ்தோத்திரம் ஆண்ட சமூகத்துல அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு வனாந்திரமா இருக்கப்பா. என் மனைவி ஸ்தோத்திரம், மகன், என் பிள்ளைங்க, அவன் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வனாந்திரமா இருக்குது. காரணம், நீங்க வனாந்திரத்தை அலைஞ்சு திரிவீங்க. இந்த காரியம் நடக்கலையே, இந்த காரியம் இப்படி இருக்குது, நான் என்ன செய்வாண்டவரே? ஒரு வேளைக்கு ஆண்டு என் முகம் செத்தவனை போல காணப்படுது. வெளியில அப்படி ஸ்தோத்திரம், வெளியில நடிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணாலும் என் முகம் செத்தவனை போல நீ காணப்படுது. அப்படி ஒரு வேதனையோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கு தேவ பிள்ளைகளே. ஆகாரம் ஒரு செத்தவனை போல ஆயிட்டா. அந்த வனாந்திரத்துல அலைஞ்சு திரியிறா. எதனாலனா கொண்டு வந்து அப்பமும் தண்ணீர் தீர்ந்துருச்சு. குழந்தைக்கு போதிய தண்ணீர் இல்ல, ஆகாரம் இல்ல. அதனால ஸ்தோத்திரம் படிக்கிறேன், அது கீழே படிங்களே. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து, ஒரு செடிக்கு கீழே அந்த குழந்தையை போட்டுட்டு, இங்க வனாந்திரத்துல ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணும் ஆகாரம் இல்ல, குழந்தை பசியில அழுது சொல்லி ஒரு செடிக்கு கீழே குழந்தைய போட்டுட்டு ஒரு அம்பு பாயக்கூடிய தூரத்துல ஒரு தூரம் தள்ளி போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அழுதுகிட்டு இருக்கிற இந்த வனாந்திரத்துல இருக்கிறமே ஆண்டவர், நானும் என்னோட பிள்ளைகளும் இன்னைக்கு வழி இல்லாம ஆண்டவர் இடத்துல இருக்கோம். இன்னைக்கு நீங்களும் இன்னைக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பிள்ளைகள் நிமித்தமாய் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு செத்தவனை போல நீங்க காணப்படுறீங்க. ஸ்தோத்திரம் நாளைக்கு உணர முடியுது. பிள்ளைகள் நிமித்தமாய் ஸ்தோத்திரம் ஒரு வனாந்திரத்துல ஆண்டவரே என் பிள்ளை இப்படி செய்யுதே, என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பசியில அழுகுது. அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு வனாந்திரத்துல ஒன்றுமே இல்லை, இழந்ததெல்லாம் செலவாயிருச்சு. ஒரு செத்தவனை போல அவருக்கு ஏற்பட்ட வெக்கத்தின் நிமித்தமா செத்தவனை போல அந்த இடத்துல ஸ்தோத்திரம் அழுதுகிட்டு இருக்கிற ஆகார். உடனே ஆகார் 2வது முறையா முதல் முறை ஸ்தோத்திரம் வனாந்திரத்துக்கு போனா அங்க தேவதூதனோடு பேசினாரு. 2வது முறையா தேவன் ஸ்தோத்திர மகளோடு ஆகாரோடு பேசி அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏமா நீ அழுது கொண்டிருக்கிற அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் படிச்சு முடிச்சிருங்க, படிச்சிருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். எப்படி யாரும் எழுந்து நிற்போமா? யாரும் எழுந்து நின்று ஆண்டவரே ஆகாரை போல ஆண்டவரே அடிமை வாழ்க்கை வாழ்ந்த ஆகாரை தேவன் கர்த்தாவே நீ ஆசீர்வதிச்சீங்கப்பா. அவ 2 முறை துரத்தப்பட்டாள் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே 2 முறை துரத்தப்பட்டாள். ஆண்டவரே இந்த பெயர்சேபா வனாந்திரத்துல ஆண்டவரே குழந்தையின் நிமித்தமாய் அலைந்து திரிந்து ஆண்டவரே அழுது கொண்டதை கர்த்தர் பார்த்து வேதாகமத்துல தேவனுக்கு பெயரிட்ட முதல் பெண் ஆகாரப்பா. இதனை காண்கிற தேவனப்பா, அவளுக்கு என்று ஒரு நீர் ஊற்றை உண்டாக்கினீரப்பா.
தேவனுக்கு முதலா நீ என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்ட ஒரு சிறப்பை ஆகாருக்கு தேவன் தந்தீரப்பா. ஆகாருடைய வாழ்க்கையில வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாளப்பா. ஆண்டவரே, அவன் முகம் செத்து போயிருச்சு. அவளுக்கு ஏற்பட்டிருக்க வெட்கத்தின் நிமித்தமா அவன் முகம் செத்து போயிருச்சு ராஜா. ஒருவேளைக்கு எனக்கும் கூட சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஏற்பட்டிருக்க வெட்கத்தின் நிமித்தமாய் முகம் செத்தவனை போல வந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் சொல்றார், ஆகாரனுடைய ஸ்தோத்திரம் அப்பா. ஆகார் அழுது கொண்டிருக்கிற தேவன் கேட்டு, ஆகாரே ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, பிள்ளைக்கு ஒரு நீர் ஊற்றை உண்டாக்கி இருக்கிறேன். இஸ்மவேல், ஆகாருக்கு தேவன் கொடுத்த குழந்தை இஸ்மவேல். தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்டார் என்று அர்த்தம். இந்த குழந்தையோட சத்தத்தை தேவன் கேட்டார். சகோதரனே, சகோதரியே, உம்முடைய சத்தத்தை தேவன் கேட்டார். உம்முடைய சத்தத்தை தேவன் கேட்டார். வனாந்திரத்தை போல வாழ்க்கை முழுவதும் வனாந்திரத்தில் வனாந்திரத்துல அலைந்து அழுது கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையுடைய சத்தத்தை நான் கேட்டது போல உன்னுடைய சத்தத்தையும் நான் கேட்டேன். ஆகாருடைய கண்ணீரை கண்டவர் உன்னுடைய கண்ணீரையும் கண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே முகங்கள்ல வடியில கண்ணீரை துடைத்தவர். வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. ஆகாருடைய கண்ணீர் தேவன் துடைத்து ஆகாரையும் இஸ்மவேலையும் பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். உங்க வாழ்க்கையிலையும் தேவன் உங்க கண்ணீரையும் உங்க அலைச்சல்களையும் உங்க வெட்கத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்க முகம் செத்து போனதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அது வனாந்திரத்துல வாழ்க்கை இருந்தாலும் சரி, எல்லாம் முடிந்தது போல நீ எண்ணிக்கொள்ளலாம். சகோதரனே, எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, நீ நான் பேசுவதற்கு என்ன உண்டு? நான் இனி பேச முடியாது அப்பா. நான் வாயிருந்து பேச முடியாத ஊமையை போல இருக்கிறேன் அப்பா. சகோதரனே, எலும்பு, தேவ சமூகத்தில் நீ எலும்பு. தேவனுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீ ஊழியமாய் உன்னித்துவமாய் செய்யும் பொழுது கர்த்தர் பிள்ளையோடைய சத்தத்தை கேட்பார். பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றுவார். சகோதரியே, நீயும் அழுது கொண்டிருக்கிற சொந்த பந்தங்கள் மத்தியில நீ வெட்கப்பட்டு, நீ ஒடுக்கப்பட்டு, கண்ணீர் மத்தியில நீ எல்லாம் வனாந்தரமா இருக்குப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் வனாந்தரமா இருக்குதுன்னு நினைக்கிற, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்தவனை போல இருப்பதும் இல்லை. ஆண்டவர் இனி வாழ்க்கையில தீங்கை காணாதிருப்பாய். சகோதரியே, இயேசுவை நம்பு, இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவை தேடு. ஆண்டவர் உனக்கானதை தெய்வம் கரங்கள்ல கொடுப்பார்.